என்னையும் ஒரு எழுத்தாளனா நான் வந்து இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டிக்கணுங்கிறதுக்காகலாம் அப்படி இல்லை, அப்படியே செய்ய முடியாது. என்னால் எனக்கு பிடிக்காத ஒரு சினிமாவையே பார்க்க முடியாத போது எப்படி ஒரு கதையை என்னால் எழுத முடியும்? எனக்கு பிடிக்காத படத்தையும் எடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துக்கு என்னை கூட்டி கொண்டு வந்திருக்கிறது யார்? அதுக்கு வீட்டில் இருந்து காரில் ஏறணும் அங்கே வந்தேன் அப்படிங்கிறது இல்லை. ஒரு கண்மணி குணசேகரனை நீங்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அது சிரித்ததுலேயும் சரியான ஒரு இருக்குது. ஆனால் எனக்குள்ளே நிறைய ஓடிச்சு. அவனை அங்கே நான் கொண்டு வரணும்னு நினச்சேன். காரணம் இனி வந்து நீங்களும் பாருங்களேங்க, கண்மணி குணசேகரன் போன்றவர்கள் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு இருப்பாங்களா? கிராமம் கிராமம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்காங்க? கிராமம் எங்கே இருக்கு? இன்றைக்கு நகரமும் பெருநகரமும் கிராமமும் ஒன்றாயிட்டது. அது ஆன பிறகு எல்லாமே போயிட்டது. எப்படி கண்மணி குணசேகரன் போன்றவர்கள் இல்லாமல் போகிறார்களோ அப்படித்தான் நம்முடைய அடையாளங்களும் நம்முடைய மதிப்பீடுகளும் நம்முடைய வாழ்க்கையும் இல்லாமல் போக போகுது. அதுதான் உண்மை. என்ன ஒரு பெரிய எழுத்தாளன் என்று இந்த எதிர்கால தலைமுறை சமூகம் என்னை வந்து பாராட்டணுங்கிறதுக்காகவோ அதுக்காகவோ இந்த இதெல்லாம் கிடையாது. முதல்ல வந்து மனுஷபுத்திரன் என்ன போலவே வந்து பலராலையும் வந்து வேறு வேறு பார்வையில் பார்க்கப்படுறவர். அவன் தான் மனிதன். நினைத்த கருத்துக்களை இந்த சமூகத்தோட பகிர்ந்துக்கணும். உள்ளே வச்சு அழுத்திக்கிட்டு அப்படியே சாகிறதுல என்ன இருக்குது? அதில் பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காம போவாங்க. அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இந்த உயிர்மை பதிப்பகத்தில் நூல் வரணும்னு சொன்னப்ப மனுஷபுத்திரன் திடீர்னு ஒரு விழா நடத்தணும்னா எனக்கு அது பிடிக்கலைங்க. அவருக்காக மட்டும்தான் அந்த விழா நடத்துகிறேன். எனக்கு எந்த விதமான ஆசையோ எதுவுமே கிடையாது. அவருக்குன்னு என்னென்னா அவர் என்ன பார்க்காதா? இப்போ தான் கொஞ்சம் மனுஷன் ஓய்ந்து உட்காந்துருக்கார். 48 புத்தகங்கள் இப்போ இந்த ஒரு மாத காலத்தில் வெளியிட்டிருக்கார். ரொம்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் அதில் ஒரு இந்த 48ல் 2 புத்தகங்கள் சிறந்தா இருந்தால் அதுவே தமிழுக்கு பெரிய கொடை. அதுதான் உண்மை. அது போதும், அது போதுங்க. நீங்கள் இன்னும் நம்ம பெரியாரையும் காமராஜர்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி வருஷத்துக்கு 1-2 புத்தகங்கள் வந்தாலே பெரிய விஷயம். ஆனால் இங்கே நான் வந்து எதுக்கு நான் வந்து இப்போ
பாலுமகேந்திரா அண்ணன், அவர் மகேந்திரன் ஐயா, இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த மேடையில் இருக்கணும்னா உங்களுக்கு தெரியுது. ஆனால் எனக்கு எதிரில் நான் பெயர் சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை விரும்பாமல் இருக்கலாம். என்னை வழிநடத்துகிறேன்னா என்னுடைய சிந்தனையை அப்பப்போ சரி பண்ணுகிற, என்னை நேர்வழிப்படுத்துகிற, சிந்திக்க வைக்கிற மிக முக்கியமானவர்கள் இந்த பார்வையாளர் அரங்கில் இருக்காங்க. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நான் நிறைய பேசணும்னு இங்கே வந்தேன். ஆனால் எதுக்கு பேசணும்? உங்களோட பேசி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. 93ஆம் ஆண்டு இதில் இருக்கிற கதைகளுடைய தொகுப்பை நான் வெளியிட்டேன். இதனால் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் நடக்கலையே. யாராவது சொல்லியிருப்பாங்களா இதில் இப்படியாப்பட்ட கதைகள்லாம் இருந்திருக்குன்னு? ஒருத்தரும் சொல்ல. போன 1 மாதங்கள் வரைக்கும் எழுதின கதைகள் இதில் இருக்கு. இடைப்பட்ட காலங்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா தங்கர்பச்சான் கதைகள் இப்படி இருக்குன்னு? ஒரு விழா வச்சதால அதை சம்பிரதாயங்கிறதே அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்லப்படுறவங்களும் இல்லை. அவங்க தங்கர் இனி எழுதாதன்னாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம் நான். ஏன்னா அப்படியாப்பட்ட படைப்பாளிகள் இங்கே இருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இது ரொம்ப இதுவரைக்கும் இந்த தமிழ் தலைமுறை, தமிழ் சமூகம் கடந்து வந்திருக்கிற காலகட்டத்தில் மிக மோசமான காலகட்டம் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம். இந்த காலத்தில் வாழ்ந்தாகணுமேங்கிற ஒரு ரொம்ப ஒரு கேவலத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். ரொம்ப கோபமாக வரேன். எதையும் கண்டுக்காம சகிச்சுக்கிட்டு, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா உங்களை சுற்றி? நீங்களும் ஒரு காரணம். அதில் அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த அரங்கம் முடிஞ்சு வெளியே போயிட்டீங்கன்னா என்ன? ஆனால் இப்படியாப்பட்ட எதை பற்றியும் அக்கறை கொள்ளாத, கண்டுகொள்ளாத ஒரு சமூகத்துக்கு எதுக்கு இதெல்லாம் உழுந்து எழுதிக்கிட்டு இருக்கோம்? இல்லைனா இதில் பகிர்தல் ஒன்று இருக்குது. அதில் இருக்கு. அதாவது 1,00,000 பேர் ஒரு இடத்துல நம்ம தலைமையிலே குப்பை கொட்டுறான் அப்படின்போது அதை சுத்தப்படுத்தின ஒரு ஆள் தான் இருக்கான். அவன் எப்படி ஒரு ஆள் சுத்தப்படுத்த முடியும்? அதே மாதிரி பண்ண கூட அவன் மேலே கொட்டிடுறான். அதுக்குள்ள எதை பற்றியும் கண்டுக்காம அவங்கவுங்க போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு உள்ளிருந்து அப்பப்ப போராடிக்கிட்டு இருக்கான் படைப்பு கலைஞர்கள். அவன் எழுத்தாளனா இருக்கலாம், திரைப்பட கலைஞனா இருக்கலாம், ஒரு ஓவியனா இருக்கலாம், ஒரு இசை கலைஞனா இருக்கலாம், ஒரு சிற்பியா இருக்கலாம். அவனை பற்றிலாம் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? அவனை என்னைக்காவது மதிச்சிருக்கீங்களா நீங்க? அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய பேரை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சூட்டிருக்கீங்களா? எதுக்கு இந்த சமூகத்துக்கு இதெல்லாம் செய்யணும்? என்ன அவசியம் கிடக்க? எதையும் எதிர்பார்க்காதவர்கள் கலைஞர்கள். உண்மையான கலைஞன் என்பவன் எதை பற்றியும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் படைச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிற ஆள் தான். இன்னைக்கு பாரதியாரை அப்படியே தூக்கி கொண்டாடுறோம். ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசு எப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் கொடுக்குறோம். பக்கத்து வீட்டுக்காரன் சோறு போட்டது கிடையாது, மதிச்ச கிடையாது. இந்த ஏன் தெருவடியாக நடந்து போறான்னு காரி தப்புமான் ஆனால் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வேறுக்கார் அப்படி கடந்து அப்படி அந்த கதவை திறந்து பாருங்க, கவிஞர் கண்ணதாசன் நின்றுகிட்டு இருக்காரு. யாராவது ஒரு ஆள் பார்த்துருப்பாங்களா? அது கண்ணதாசன் சிலன்னு தெரியுமா? அங்கே இருக்கிறவங்களாவது. அதுக்காகவே இந்த அழைப்பில் நான் போட்டேன். எத்தனை பேர் அந்த கண்ணதாசனை பற்றி சிந்திப்பாங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? கை தட்டாங்க, தப்பா எடுத்துக்காங்க. கலைஞர்களை கண்டுகொள்ளாத எந்த ஒரு ஊரும் நாடும் சத்தியமா உருப்படாது. அது உருப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் கண்டுகொள்ளணும்னா அவனை கண்டுக்கிறது இல்ல, இத மொத்தமா சுத்தம் பண்றவன் அவன் தான். நீங்க துப்புரவாதின்னு யாரும் நினைக்கிறீங்க? சுத்தப்படுத்துறவங்க தொடப்பத்தை வச்சு சுத்தம் பண்றவன் தான் உங்களுக்கு. இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துறவன் கலைஞர்கள் தான். வேற யாரும் செய்யறான் சொல்லுங்க?
சிந்தனையாளன் கலைஞர்கள் தான் சுத்தப்படுத்துறாங்க. அது இந்தியாவில் சுத்தமா அதுக்கான இடமே கிடையாது. குறிப்பா தமிழ்நாட்டில் அது இன்னும் சுத்தம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்குள்ள இருந்து போராடிக்கிட்டு கிடக்கிறோம். அதெல்லாம் நான் வெளிப்படையா பல விஷயங்களை பேசலாம். பேசி என்ன நடக்கும்னு நினைக்க என்ன ஏங்க, ஒரு தமிழினமே அடிச்சு நொறுக்கனா செத்தான் 1 மணி நேரத்துக்குள்ள 50,000 பேர் கொன்னு குவிச்சாங்க. மொத்தமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தொலைக்காட்சியில காட்டுறான், எல்லாம் உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கான். திரையரங்கம் முழுக்க கூட்டம், சாராய கடையில் முழுக்க கூட்டம். எந்த கடை முடிச்சு எவன் அடுத்து உங்களோட வேலை என்ன பாதிச்சுது? அன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க பாப்போம். இந்த சமூகத்துக்கு நான் ஏன் எழுதணும்? எதுக்கு உங்களுக்கு நல்ல படம் எதுக்கு ஆக்கணும்? எவனும் நல்ல படம் எனக்கு நான் கேட்கக்கூடாது. என்ன செஞ்சுங்க நீங்க? அம்மான்னு சொல்லி தானே 50,000 பேர் செத்தான். நீங்களாவது அடிச்சா வேற ஏதாவது பேசுங்க. அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, தமிழ் தவிர எதுவுமே தெரியாது. எல்லாம் இது ஒரு முட்டாள் கூட்டம். அது இந்த முட்டாள் தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எதை பார்த்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு போவீங்க. எல்லாம் 2,500 42 பேர் செத்தான் கலைஞர் கருணாநிதி நகர்ல. ஒரு பக்கம் அங்க பாருங்க எவ்வளவு மைல் தூரம், அங்க எப்படி போராடிக்கிட்டு இருக்கான். 2,500 யாரு செத்தவன் ஒண்ணு வழிக்கு ஒண்ணும் இல்லை. மொத்தமும் சீர்கெட்டு போன இந்த கேவலமான ஒரு தலைமுறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கதை எழுதுனா அதை என்ன பாராட்டணுமா? நீங்க உங்க பாராட்டு எனக்கு தேவையா? என்ன கவனிக்காம போனாலும் பரவாயில்ல, என்ன பாராட்டினா கோவப்படுவாங்க. ஏன்னா பாராட்டுறதுக்கான தகுதியை இழந்து விட்ட சமூகம் அது. தலைமுறைகள்னு ஒரு படம், வேற ஒரு மேடையா இருந்தா கை தூக்குங்க, அது ரொம்ப தப்பானது. யாரோ தலைமுறைகள் படம் வந்தது, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்த்துருப்பான்? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்தீங்க? அது என்ன சினிமான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அத அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துட்டேன் நான். ஒண்ணுமே இல்லை. என்னுடைய எல்லா எழுத்தும் இதுவரைக்கும் எழுதுன எழுத்தாளம் அத்தனையும் எடுத்த அத்தனை படம் அதனுடைய காலடியில். இது ஒன்றும் அவரை நான் பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எடுத்த மோசமான படத்தை என்னால் சொல்ல முடியும். அது அல்ல, நான் எதை நினைக்கிறனோ, நாங்களாம் எதுக்கு போராடுறோம் அதை பேசுறேன். அதுல ஒரே ஒரு உரையாடல்னா உங்களுக்கு புரியாது, வசனம். அது வஜனங்கிறதால நான் சொல்லலை, அது தமிழ் இல்லைங்கிறதால உரையாடல் தமிழ்ல சொல்றேன். கடைசியா தன்னுடைய பேரங்கிட்ட சொல்றார், இந்த தமிழையும் மறந்துடாத, தாத்தாவையும் மறந்துடாத. அதான் படம். டிவியில என்னைக்காவது போடுவான்னு உட்காந்துருக்கீங்க, முருகை கடிச்சுக்கணும் காலை ஆட்டிக்கணும் அதை காட்டிக்கணும் பார்க்கறது. மானங்கட்ட தமிழர்கள் என்ன சொல்றீங்க? இன்னும் பக்கத்தை பொறிக்குங்க, அதை தூக்கிட்டு இதை தூக்கிட்டு நிக்கிறான், அங்க போறான் ஆயிரக்கணக்கில். ஒரு தாத்தா ஒரு கிழவன் உட்கார்ந்து இருக்காங்க. உங்க மேலேயே மலத்தை பள்ளி பூசிக்கிறீங்க. அதுதான் தலைமுறைகள் ஓடாது. பாலு மகேந்திராவுக்கு யாருக்கும் அவமானம் இல்லை, இந்த தமிழனுக்கு தான் அவமானம். உனக்கு அரசியல் புரிதல் கிடையாது. நீ என்னத்த வந்து பிள்ளை பெற்று அதுல வேற நல்ல பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்களா? எங்கேயா இருக்கு நல்ல பள்ளிக்கூடம்? அதை படிக்க வச்சு என்ன பண்ண போறீங்க? கொல்லி வைக்க முடியாம ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் 6 மாச காலத்தில் அங்க கருவி போய் கிடக்கு பணமெல்லாம். அங்கிருந்து வீடியோ எடுத்து அனுப்புங்கிறான் எல்லாரும். நல்ல பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்களாம். இதெல்லாம் அப்படியே எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுவாங்களாம். என்னென்ன அது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஒருத்தனுக்கும் ஒரு நிமிடம் இங்க வைக்கிறேன் நான் போட்டி, ஒரு நிமிடம் தமிழ்ல பேசணும் அத்தனை பேர் தோத்து போயிடுங்க. ஒரு நிமிடம் தமிழ்ல பேச தெரியாத அந்த சமூகத்துக்கு உட்காந்துக்கிட்டு இங்க ஒரு புத்தக சந்தை, அது புத்தக கண்காட்சிங்கிறானுங்க. கண்காட்சினா கண்ணுக்கு காட்சி காட்டுறது, அதை கூட மாத்தல பாருங்க மடையனுங்க. புத்தக சந்தை அது. புத்தகமா லட்சக்கணக்கில் விற்றது, அது விற்றதுன்னு போடுவான். அது எல்லாம் அந்த ஊர்காவை போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, இதை வாங்கிட்டு போறாங்க மொத்தமா. உண்மையான தீவிர இலக்கியத்தையாவும் வாங்குறாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க வந்து அந்த பெரிய பெரிய அப்பளத்தை கடிச்சுக்கிட்டு அதை கடிச்சுக்கிட்டு ரொம்ப கொடுமைங்க. நம்ம பேசலாம், நிறைய பெரும் போராளிகள்
அவ்வளவு பேர்கள் இருக்காங்க. நான் சொல்லிடுவேன், அண்ணா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ரொம்ப அப்படியே என்னை இயக்கிக்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நீதிபதி சந்திர ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு எழுத்தையும் நான் வந்து அப்படி பாதுகாத்து வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமானது. அதில் யார் செய்ய வேண்டியது, யார் செய்ய வேண்டியது? அதெல்லாம் ஒரு திரைப்படம் கையில் கொடுக்கப்பட்டது, ஒரு 1000 பேரை ஒரு இருட்டறையில் உட்கார வச்சு ஒரு படம் எடுக்கிற ஒரு மக்கள் மதிச்சு வராங்க. அதுக்கான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பொறுப்பு நாயா அதை காட்டுறதுக்கு எதை வேணாலும் எடுத்து காட்டுவீங்களா நீங்க? அது பெரிய ஆவணம் இல்ல. அது இங்கேயோ உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ மற்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாக்காரெல்லாம் நீங்க ரொம்ப பாராட்டாதீங்க. பாவத்தை செய்தவர்கள் இந்த மக்களுக்காக அப்படியே. ஏன்னா என்னங்க ஒரு பொழுதுபோக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது எம்ஜிஆர் படம் தான். மற்ற படத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு பார்க்கவே பிடிக்காது. சிவாஜி படத்தை பார்த்துட்டு வந்தான்னா அந்த அந்த பெஞ்சு இருக்கு பாருங்க, அதை வந்து நாங்கள் உட்காரவும் மாட்டோம். அதை கழுவி விட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் அதில் உட்காருவோம். அது தீட்டு எங்களுக்கு. இப்படி இருந்த ஒரு ஆள் நான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு எம்ஜிஆர் படம் தான் முடிக்கும். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அது கிடையாது. அம்மாவை வணங்கு, நல்லா பாருங்க. இந்த மண்ணை நேசி, மொழிதாண்டா உன்னுடைய கண்ணு, பெற்றோர்களை கையை விட்டுறாத, நண்பன் ரொம்ப முக்கியமானவன், திருடாத, பொய் சொல்லாத, குடிக்காத, எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுடு, நீங்க என்னென்ன வேணுமோ சொல்லுங்க, அத்தனையும் தான் ஒரு படம். இங்க வரும்போது ஏங்க சிகரெட்டை வச்சே பெரிய ஆளா இருக்காங்கல்ல, வெறும் சிகரெட், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. எல்லாம் உட்காந்து குடிக்கிறான், எல்லாம் பண்றான், அது பண்றான். என்ன சினிமாவில் மாத்திரம் இல்ல, அங்க வெளியே போனாலும் அதான் நடக்குது. 250 கோடி குடிச்சிருக்கான். இப்ப ஒரு நாளில் 250 கோடிக்கு தமிழர்கள் குடித்தார்கள். இதுக்கு உட்காந்துக்கிட்டு இங்க பெரிய ஒரு வெளியீட்டு விழா இதுக்கு கீழ்ச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். ரொம்ப ரொம்ப அதாவது அரசியல் புரிதல் இருந்தா அந்த புத்தகத்தை எடுங்க, இல்லடா படிக்காம நாசமாகி போங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் ஒன்னும் சும்மா வேலை இல்லாம எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வெறும் கதை சொல்லி உங்களை அது சொல்றதுக்கெல்லாம் அங்க இல்லை. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு செய்தி இல்லை. அதையும் தாண்டி வேற ஒன்று இருக்கு. திரும்ப திரும்ப பார்த்தா தான் புரியும். எனக்கு பெரிய கடன்ங்க, நிறைய கடன் இருக்கு. அது வேற. வீட்டுக்கு போயிட்ட உடனே நாங்கள் என் மனைவி நானும் இரவில் கடைசியாக பேசுறது எப்போ இந்த கடன் அடையும். இது எல்லாம் எதனால் வந்தது? நான் மற்றவர்கள் மாதிரி பணம் தான் முக்கியம். என்னங்க அப்பவே எனக்கு எத்தனை லட்சங்க. 96ஆம் வருஷம் காதல் கோட்டை வெற்றி அடைஞ்ச பிறகு என்னுடைய தேதி கிடைக்கலங்க இந்தியிலாம். ஏன்னா அவ்வளவு 50 நாள் எடுத்து தூக்கி போட்டு ஓடிய அந்த படத்தை. அவ்வளவு பணம் என்னால் எதையும் எடுக்க முடியும். மனசே ஒவ்வொல எதையாவது ஒன்று செய்வோமே, எதையாவது ஒன்று எடுத்து கடனாய் உட்காந்துருக்கேன். ஒன்றும் கிடையாது. என்னுடைய கவலை எல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போனால் நான் அடுக்கி வச்சிருக்கிற அந்த புத்தகங்கள், இந்த அந்த புத்தக சந்தைக்கு நான் ஒரு புத்தகங்கள் வாங்கி 4-5 ஆண்டுகள் ஆச்சு. ஏன்னா வாங்கினதே படிக்கல. இன்னும் என் பிள்ளைங்க படிக்க போறதே இல்லை போல இருக்கு. அதை நான் மறுபடியும் வாங்கி அதை என்ன செய்யறது? ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 4000 படங்கள் சேர்த்து வச்சிருக்கேன். உலகம் முழுக்க எடுக்கப்பட்ட தேடி 4000 ரூபாய்லாம் கொடுத்து ஒரு டிவிடி வாங்கியிருக்குங்க. அது இங்க வந்தா 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறான். எனக்கு தெரியல. அதையெல்லாம் வாங்கிட்டு இருக்கு சார், அங்க போய் ஏன் சார் வாங்கினீங்க? இதே நமக்கு தெரியல. இதையெல்லாம் தான் என்னுடைய கடன்கள். அதை படிச்சு முடிச்சா தான் நான் நிம்மதியா சாவேன். அந்த படங்களை நான் பார்க்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, எங்க இருந்தாவது ஒரு ஆள் வருவான்ல, மகேந்திர ஐயா மாதிரி, பாலுமந்திர மாதிரி. இந்த அழியாத கோலங்கள் நான் படம் தேவிகலாவில் பார்த்துட்டு எப்படி வாலி ஐயா அவர்கள் மயக்கமா கலக்கமா பாட்டை கேட்டு கடற்கரையில் சாக போன ஒருத்தர், அந்த பாடல் இங்கிருந்து ஒலிக்குது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அந்த பாட்டை கேட்டோடனே தற்கொலை முடிவை கைவிட்டு அதன் பிறகு அடுத்த நாள்ல இருந்து நான் உயிரோட வளர்ந்து எத்தனை பாடல்கள் எழுதும் அதுதான் காரணம்னு சொன்னார்.
அது மாதிரி அழியாத கோள்கள் படம் பார்த்தேன். அட யாரே அந்த ஆளு, ஏடா இப்படி ஒரு படம், இது சினிமாவா என்னன்னு. ஏன்னா நான் பார்த்து ரெண்டாவது ஆட்டம் இரவு 1:30 மணிக்கு முடியுது. மறுபடியும் இந்த படம் பண்ண அன்னையோட முடிஞ்சு போச்சு படம். ஏன்னா படம் 400 நாளுக்கு ஓடிச்சு. ஏன்னா அதில் ஒரு ஆளுங்கட ஒன்று அந்த படத்தை அவன் போய் பார்ப்பான் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஏன்னா காலம் அங்கேயே சுத்துதுங்க. திருப்பி தேடிட்டு வில்லிவாக்கம் நாதமணிக்கு போனேன். நடந்தே போனேன். வில்லிவாக்கம் நாதமணிக்கு போய் காலையில் 11:30 மணிக்கு அங்கே சொன்னாங்க. அங்கே பார்த்துட்டு திரும்பி வந்து இதுக்கு வந்தேன். அன்னைக்கிரவே அயனவரம் இதில் சயானி அங்கே ஒரு காட்சி. அண்ணங்கிட்ட நான் இன்னைக்கு தான் சொல்கிறேன், எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, உடம்புலாம் காய்ச்சல் வந்ததுங்க. எனக்கு தூக்கம் வரல, நிம்மதி போச்சு. எனக்கு என்னன்னா இவர் அப்போ ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காருல, எனக்கு தெரியாது. கேமராமேன் ஒருத்தர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, அதுக்கு ஒருத்தர் ஆள் ஏதோ எழுத்தார, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? என்னடா அது சினிமா இதெல்லாம் செய்யுமா, இது என்ன கதையா இருக்குதுன்னு சரி அப்புறம் விட்டுட்டான். அப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா அண்ணன் சொன்ன மாதிரி இலக்கியங்கள் தான். நீங்க நினைக்கலாம் பெரிய இந்த பட்டத்தை போட்டுக்கிறது, நான் அதை படித்தேன் இதை படித்தேன், என்னத்தை படிச்சுங்க, அதெல்லாம் கிடையாது. கலைகள் தான் உங்களை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். என் பசங்க 2 பேர் வந்திருக்காங்க. எனக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்க எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் பார்ப்பேன், ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன், இந்த புத்தகத்தை எடுத்து ஒன்றாவது படிக்கிறாங்களா பட்ரா பட்ரா பட்ரான்னு சொல்லியும் பார்த்துட்டேன். ஒரு கதையாவது அவன் படிப்பானா? இது வந்து அவங்க இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தோட குறியீடு தான் என்னுடைய பிள்ளைகள். ஏன் தெரியுமா? நீ சிரிக்காதீங்க, உங்க பிள்ளைங்க அப்படித்தான். அவன்கிட்ட கொடுக்குறான் படிக்கிறானா, அவன் சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க ஒரு நிமிடம் தமிழே பேச தெரியல அவனுக்கு. என்னுடைய பத்திரக்கோட்டை பள்ளிக்கூடத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த ஊரில் வந்தது. என்னுடைய பத்திரக்கோட்டை பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சு ஒரு 4000 பேர் தாங்க இருப்பாங்க. ஒரு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஒரே ஒருத்தன் கூட தமிழ் வழி கல்வியில் படிக்கல, அத்தனை பேரும் ஆங்கிலம். இங்க ஒரு கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரி வந்திருக்காரு. ஒரு வெள்ளை அறிக்கை அரசாங்கம் கொடுக்குமா தமிழக அரசு? வாங்கிட முடியாது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1 கோடிக்கு மேல நிச்சயமா ஆங்கில வழி கல்வி படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 500 பேர் தமிழ் வழி கல்வி படிச்சா மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாடு முழுக்க முடிஞ்சு போச்சு. தமிழே இவனுங்க படிக்க போறது இல்ல. இவனுக்கு என்னத்துக்கு தமிழ் இலக்கியம்? அடுத்த வருஷத்தோட தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு படிக்க தமிழ் படிக்க ஆள் இல்லை. எதுக்கு அப்புறம் வந்து இங்க புத்தக கண்காட்சிங்க? உயிரோட இருக்கிறவங்களாம் படிச்சு அதோட செத்து போறதுக்கு. நம்மளை வந்து திருத்திக்கிறதுக்க வேண்டிய காலகட்டம் உருவாயிடுச்சு. மொழி அழிஞ்சுது, இனம் அழிஞ்சு போயிடும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஈழத்தமிழர்லாம் செத்து போயிட்டான்னு. உயிரோட இருக்கிறது ஈழத்தமிழ மட்டும்தான். தமிழ்நாட்டு தமிழை செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இது தெரியுமா உங்களுக்கு? இது தெரியுமா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்ககிட்ட என்னையா இருக்கு? தமிழே இல்லாத ஒரு நாட்டில் தமிழ்நாடுன்னு பேரு. எங்க தமிழ் இருக்கு சொல்லுங்க? எவனுக்காவது தமிழ்ல பேர் இருக்கா? 100 பேரை கூப்பிட்டு தமிழ்ல பேர்கள் 2 பேர் தமிழ் பேரு இல்ல, ஒண்ணு எதுவுமே கிடையாது. ஆனா தமிழ்நாடுன்னு பேரு. அங்க பாரு, நார்வேல இருக்கான், டென்மார்க்ல இருக்கான், ஆஸ்திரேலியாவில் கிடக்கிறான், அங்க இருக்கான். அவன் வச்சிருக்கிற தமிழ் பேரும், அவன் பேசுற தமிழும், அவன் எழுதுற இலக்கியங்களும் பேச்சும் உலகத்தில் எங்க போனாலும் அவன் தான் தமிழனா வாழ்றான். எங்கேயோ எதுக்கு சொல்றேன்னா, மொழி போயிட்டுதுன்னா எல்லாம் போச்சு. நம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சொத்து, நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து மொழி. அதுதான் எனக்கு கோபம் வரும். இந்த மொழி யாவன வந்து, அதாவது இந்த மொழியை கலந்து பேசான அடிச்சு கொண்டு வந்தான். எவன் வந்து 2 மொழியை கலந்து பேசுவான்? எந்த மொழியிலையும் புலமில்லாதவன் தான். அவனுக்கு தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. அப்பனை நீங்க வந்து பார்த்து அவமானமா பார்க்கணுமா இல்லையா? அவனை வந்து பெருமையா பார்க்கிறோம். எவன் ஒரு வேற்று சொல் கலக்காம தமிழை தொடர்ந்து பேசினான்னா, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறான். அது எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு சைனா படம் பாருங்க, ஜப்பான் படம் பாருங்க, பிரெஞ்சு படம் பாருங்க, எந்த மொழி பாருங்க. 2.5 மணி நேரம் சினிமாவில் ஒரு ஆங்கில சொல் கண்டுபிடிங்க பார்ப்போம். அவனை திட்டமிட்ட எழுதி கொடுக்குறான், இங்கிலீஷ்ல பேசாதன்னு. அவனுடைய பேச்சு மொழி அப்படிதான் இருக்கு. டெலிபோன் அப்படின்னு கண்டுபிடிச்சா டெலிபோனுக்கு அங்க ஒரு குழு இருக்கு.
தமிழ் சொற்களை உருவாக்குற ஒரு அறிஞர் குழு உருவாக்குறாங்க அரசாங்கம். எதை இறக்குமதி வந்தாவே அது நம்ம மொழி பேரோட தான் இந்த ஊர்ல வரணும். இதுதான் அங்க நடக்குது. இது தெரியுமா யாருக்காவது? வந்தா தான் நீங்க என்ன இப்ப எது சொல்லுங்க, இது பேர் என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, எல்லாம் எல்லாம் ஆங்கிலம். இதுல அப்புறம் எங்க இருக்கு தமிழ்? இதை தான் பயன்படுத்த போறோம் இல்லைங்க. அதுக்கு போய் தமிழ் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்புறம் இனி என்ன பேச போற, என்ன வாழ போற? உண்மை இல்லை, தமிழ் இல்லையே. இது பெரிய கேள்வி. இது தமிழ் கத்துக் கொடுக்கிற கூட்டம் இல்லை. ஆனால் தமிழை பேசினாதான் தமிழ் இனம் வாழும். தமிழ் இனம் வாழ்ந்தா தான் நாங்கெல்லாம் எழுதலாம். புரியுதுங்களா? சும்மா இது தமிழ் படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க வந்து இந்திய தணிக்கை குழு சென்சார்கிட்ட போயிட்டு வந்துடலாம் தமிழ் படம்னு சொல்லிக்கிட்டு. அது தமிழ் படமா? அது தமிழ் படம்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரலாம் தமிழ் படமா? அதுல தமிழோட வாழ்க்கை இருக்கணும், அதுல தமிழர்கள் இருக்கணும். அது என்ன ஒண்ணுமே இல்லை. ஆனா தமிழ் படம் ஒரு ஆண்டுக்கு 190 தமிழ் படங்கள் ஒண்ணும் கிடையாது. அப்படித்தான் வெளியாகிற புத்தகங்கள் எல்லாம் தமிழ் புத்தகம் இல்லை. அதை தான் சொல்ல வரேன். வர்றதெல்லாம் தமிழ் புத்தகம் அல்ல. எங்கிருந்தோ ஒண்ணு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கழிச்சு எங்கேயோ ஒருத்தன் ஆய்வுக்கு எடுப்பான். அப்ப சொல்லுவான், எப்படி நீங்க திருவள்ளுவர் பாருங்க, எத்தனை பணக்காரன் வாழ்ந்துட்டு போயிட்டான், எத்தனை பேர், எத்தனை ராஜாக்கள், ஒருத்தவனும் கணக்கில் இல்லை. ஏழை திருவள்ளுவர் தான் இருக்கார், ஏழை பாரதி தான் இருக்கார், கண்ணதாசன் இருப்பார், புதுமைப்பித்தன் இருப்பார். ஒரு யாரும் இருக்க போறதே கிடையாது. இலக்கியம் தான் நிற்கும். இது ஏதோ இந்த அரங்கில் இருக்கிற இவ்வளவு பேர்கிட்ட பேசுற பேச்சுன்னு நினைச்சுங்களா? அது ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் எதை கேட்க போறாங்களா இல்லையான்னு தெரியாது. உலகத்தினுடைய மூலையில என்னுடைய உண்மையான தமிழர்கள், என்னுடைய உறவுகள் ஈழத்தமிழர்கள் இதை பார்ப்பாங்க. இதெல்லாம் போய் சேர்ந்துடும் அந்த கேமரா மூலமா. அவங்கள மீட்டெடுத்தா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்படி என்ன சொல்றேன்னா, அதை பார்த்தாவது நம்ம மாறுவோமா மாற மாட்டோமா? முதல்லங்க தமிழ்ல பேசுறது, தமிழ்ல பேர் வைக்கிறது, இதுல என்னங்க சங்கடம்? ஒரு நாளைக்கு நீங்க வேட்டியை கட்டுங்கன்னு கெஞ்சறாருங்க சகாயம். சகாயம் ஐஏஎஸ் எங்க ஒரு நாளைக்கு வேட்டி தினம் பண்ணுங்க, வேட்டி கட்டுங்க, தமிழன் உடைங்க. அதனால அந்த நெசவு தொழிலே அழிஞ்சு போச்சுங்கன்னு கெஞ்சறாருங்க. நிச்சயமா பண்ண முடியும். பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் கட்டுங்கப்பா. இருக்கிற அத்தனையும் பிறந்த குழந்தைங்களை கூட வேட்டியை தர சொல்லுவோம். கட்டி பாருங்க அந்த நாட்டை எப்படி இருக்குன்னு. அதுல ஒரு உணர்வு தானே. போவோம் இங்கே பாருங்க, எங்க அவர் ஒரு அரசு அதிகாரி, அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவோ இருக்கு, நான் பேசலாம். ஆனா ரொம்ப எனக்கு ரொம்ப கண்ணீரா வந்துச்சு. அண்ணனுடைய படம் நான் தலைமுறைகள் பார்த்துட்டு ஐயோ இது என்ன தெய்வமே, இது எங்க பாதுகாக்கணுமே, இவரை உடம்ப சரி பண்ணணுமே. இன்னும் 5-6 படங்கள் குறைஞ்சது அவர் சாதாரணமா எடுக்கலாம், எடுப்பார். பேருக்கெல்லாம் நான் சொல்ல போன எல்லாரும் உட்காந்துட்டு பாக்குறோம். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு படத்தை போட்டாரு. அவர் ஒரு சிங்களவர். அந்த படத்தை தமிழ் பிள்ளைகளை கொடுத்து படத்தை காட்டிட்டு போறாரு. அதுல வருது ஒரு கருத்து, அதெல்லாம் வரும், உங்களுக்கு செய்தி வரும். ஒரு சிங்களவன் பேசுறான் தமிழனுடைய அரசியல. தமிழ் இந்த கதைக்கு ஆளாக்கப்பட்டனா ஒரு சிங்களவன் ஒரு இயக்குனர் அதை பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒன்னும் செய்யாத, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஆயுதத்தை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது, கலையை வச்சு எல்லாம் செய்யலாம். ஒரு குண்டோ ஒரு துப்பாக்கியோ அதை வச்சு என்ன சுத்தி இருக்கிற ஒரு 1000 பேர் 500 பேர் சுடுவ. ஒரு பக்கம் ஒரு பேனா இருந்தா போதும், உலகத்தை சுட்டுடலாம். ஒன்னும் பண்ண முடியாது. எங்க இருந்தா அசைச்சிட முடியும். இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகத்துல கருத்தியலை உருவாக்குறதான் பெரிய விஷயம். இன்னைக்கு சும்மா கைக்கூலிகளா எத்தனை நாளைக்கு கிடக்க போறீங்க? ஒன்னும் கஷ்டமா இருக்கு. வீட்டை தாண்டி வந்தா எல்லாம் நிக்குது. ஆளுக்கு ஒரு கையில ஒரு அட்டையை வச்சுட்டு இந்த 100 ரூபாய் வாங்குறதுக்கு நிக்குதுங்க எல்லாம். மனசு ரொம்ப கஷ்டம் போச்சு. 100 ரூபாய் ஏதோ பொங்கல் அதுதான் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு அப்படியே கார் திருப்பிட்டு ஓடிடலாமான்னு தோணுச்சு எனக்கு. இந்த சமூகத்துக்கடா ஏண்டா உனக்கு எதுக்கடா புத்தகம் எனக்கு செருப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டேன் நான். ஏங்க இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாங்கன்னு தூக்கி 100 பேர் 1000 பேர் வீசுங்க, யோசிப்பாங்க எல்லாரும். அந்த இடத்துல போட்டா வரணும், அது வரணும். யார் வந்தாலும் யார் வரனாலும் வரலாம்,
யாருக்கும் அந்த சிந்தனை தோன்றணும். எதுக்கு இது கொடுக்குறாங்க, என்ன இது? அவங்க நல்லெண்ணத்தில் தான் கொடுக்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லெண்ணத்தில் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த 100 ரூபாய் இல்லாத ஏழைகள் இருக்குங்க, அதுதாங்க பிரச்சனை. நல்லா யோசிக்கணும். அது இல்லாதவர்களுக்கு இல்லாதவங்க தான் அவங்க போய் நிற்கிறாங்க. அது ஒன்று. பாதி பேர் இல்லாதவங்க. இந்த நிலையெல்லாம் இவ்வளோ வளங்களையும் எல்லாம் போச்சு. நம்மாழ்வார் இறந்தார், ஏதாவது தெரியுமா? நம்மாழ்வார் போயிட்டார். மண், தண்ணி, காத்து, இது மூணும் எனக்கு யாராவது தயவு செஞ்சு சொல்லணும், நான் அண்ணங்கிட்ட கேட்பேன். இந்த மூணும் உங்களுக்கு தெரிஞ்சு எப்ப இருந்து நீங்க பாட்டில் தண்ணி குடிக்கிறீங்க? ஒரு 25 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலமாக உலகம் எவ்வளவு நாளா இருக்கு, மொத்த தண்ணியும் போச்சுங்க. பத்திரக்கோட்டை போய் என் வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி நான் குடிக்கலங்க, குடிக்காமலே திரும்பி வரேன். சென்னையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். மண்ணு சுத்தம் போச்சு, ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டானுங்க. இந்த மண்ணை ஒழிச்சவனுக்கு பட்டமாக கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் ஆராய்ச்சி கூடமா கட்டி கொடுத்துட்டு இருக்கானுங்க. என்னென்ன விவசாயத்தை பத்தி இவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். காத்த மொத்தமும் முடிச்சு போச்சு. ஆம்பூர்லாம் போறீங்க, எங்க இந்த கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியில் 8 கிலோமீட்டர் நீங்க கண்ணாடியை மூடிக்கிட்டு போங்க, வாழ்ந்தெடுத்து செத்துருவீங்க. அங்க மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் உலக சுகாதார மையம் தடை செய்யப்பட்ட அத்தனை தொழிற்சாலைகளும் அங்க இயங்குது. இது யார் லைசன்ஸ் கொடுத்தது? எவனுங்க? உலகத்தின் மிகப்பெரிய குப்பை தொட்டி இந்தியா தான் உலகத்தினுடைய பார்வையில். அது தெரியுமா உங்களுக்கு? சும்மா காந்தியை வச்சுக்கிட்டு ஏடி காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். தண்ணி, மண்ணு, காத்து எல்லாமும் போயிடுச்சு. அது போன பிறகு என்ன இருக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் மட்டும் நல்லா சினிமா எடுக்கணும், நல்லா அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதையும் எடுத்தா தலைமுறைகள் மாதிரி படம் மதிப்பெண் போடுறீங்க நீங்க. தலைமுறைகள் படத்துக்கு மதிப்பெண் போடுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? செய்யக்கூடாது. சில படங்களுக்கு போடக்கூடாது. அந்த பத்திரிகைகளுக்கு நான் மதிப்பெண் போடுறேன், எதுல போடுங்க? அந்த தொலைக்காட்சிக்கு நான் மதிப்பெண் போடுறேன். சினிமாவும் தொலைக்காட்சி, பத்திரிகை, இது எல்லாமே மக்களுடைய ஊடகம் தான். அப்ப என்ன பார்க்கிற படிக்கிற மக்களுக்கு படம் சரியில்லைன்னு தூக்கி போடுறாங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இல்லாம யாரும் எங்க வேணாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. இதனாலதான் தங்கர் கோவக்காரன், எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் தேவை கிடையாது எனக்கு. என்ன மாதிரி நீங்க நினைக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கை உலகத்துல எவனையும் வாழ முடியாது. வாழ்ந்து கட்டமா தானே பாக்குறீங்களா? எதுவுமே தேவையில்லை. அப்படியே இப்போ விட்டீங்கன்னா ஓடி போயிடுவேன் நான். ஏன்னா என்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஓடிடுவேன் தெரியுங்க. நான் என் மனைவிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு தெரியாது நான் எங்க போறேன் என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப அப்படியே இந்த நெட்டு கழண்டு நிக்கிற மாதிரி நிக்கிறேன். சுத்தி நடக்கிற எதுவுமே எனக்கு சரிப்படல. போயிடுவேன், எங்கேயாவது போயிடுவேன். அது என்னுடைய ஆசைக்காக இல்லை, சகிச்சுக்கிட்டு வாழ முடியல எல்லாத்தையும். ரொம்ப மகிழ்ச்சியாக அழகான 1 ஏக்கர் நிலம் போதும் எனக்கு. நானே உழுது அழகாக உட்காந்து பண்ணிட்டு எழுதிட்டு போயிடுவேன். எதுக்குங்க உழுந்து கடன் வாங்கி? எத்தனை பேர் கொள்ளக்காரன்னு நல்லா தெரியுது, திருடன்னு தெரியுது, மோசமா சேர்த்து எல்லார்டையும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பணத்துக்கு. அடுத்து ஒரு நல்ல படம் எடுப்போம். அப்படித்தான் நாங்களாம் வந்திருக்கோம். அப்படித்தான் வந்திருக்கோம். பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க எங்களுக்கெல்லாம் யார் நடிக்க வராங்க, யார் முதலீடு செய்யறாங்க, எங்க யார் வட்டிக்கு பணம் கொடுக்கறாங்க, எந்த திரையரங்கம் இடம் தராங்க? அதே மீறி பண்ணாலும் படம் பார்க்க வரீங்களா? முதல்ல உங்களுக்கு நல்லவன் கெட்டவன் யாரும் எதுவுமே தெரியலையே. ஒரு கேவலமான படத்தை எடுங்க, ஒரே நாளையில் 8 கோடி வசூல்ங்கிறான். அடிச்சு தலைமையில நடக்கிறான். வட்டி மீசி முறுக்கி இப்படி காட்டுறான், அப்படி காட்டுறான், எல்லாம் காட்டுறான். அந்த போட்டோ எடுக்கிற நேரம் தான் வேட்டி சட்டை எல்லாம். அப்புறம் தூக்கி போட்டு எங்க உட்காந்து தண்ணி அடிச்சிருப்பான்னு எவனுக்கு தெரியும்? இதுதான் சிந்திக்க மறுத்த இந்த மூடர்கள் கூட்டமாக தமிழர்கள் வாழ்வதில் நமக்கு ஆசையா? செய்யணும். அதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? சிறந்த கல்வி தமிழை படிக்கிறது தான். உங்களை வழி நடத்துறது அப்பா அம்மா எல்லாமே தமிழ் மொழி தான். நான் சாமியை கும்பிட்ற ஆளு கிடையாது. முருகன் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். முருகன் தமிழ் ஒரு போராளியா? எங்களுடைய தலைவர்கள் அவர் ஒரு போராளி, அதுதான் உண்மை.
முருகனுக்கு என்ன கையில் விளையாட்டுக்க வேலை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. தமிழ் சின்னம் வேலாக அறிவிக்கணும். அது ஒரு பெரிய, அது மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் அது என்னென்னமோ இருக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் மறுபடியும் எல்லாம் ஓட போகிறோம். ரொம்ப எனக்கு ரொம்ப மனுஷபுத்திரனுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். என்னென்னா நான் வந்து பாருங்க, எத்தனை கதை எழுத சொல்கிறீங்க. இப்போ எழுத்தள்ளிடும் பண்ணான அவ்வளோ வெறி இருக்க. எழுதி என்ன செய்யறதுங்கிறதா என்னுடைய கேள்வி. இப்போ முடியல. இதில் இருக்கிற கதைகள் படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஒன்று மட்டும் தோணுச்சுங்க எனக்கு. ஏன்னா எங்கள் அண்ணன்லாம் இருக்காங்க, எங்களுடைய ஊற்றுக்கண், என் உலகமே இந்த மேடைக்குள்ளே இருக்கு. போதுமா? நான் வந்து பைசிக்கிள் தீவ்ஸ் விக்டோரியா டெசிகாவை பார்த்தேன், பதேர் பஞ்சாலி, சத்யஜித்ரா பார்த்தோன்னா மகேந்திரன் ஐயாவும் பாலுமேந்திர அண்ணன் இங்கே இருக்காங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன? என்னுடைய திருவள்ளுவர் மாதிரி என்னுடைய திரைத்துறைக்கு அவங்க தான் இருக்காங்க. ஆனால் இதில் எழுதியிருக்கேன், என் காலத்தை நான் வீணாக்கி விட்டேனேன்னு கண்ணீர் விட்டு எழுதினேன். அன்னைக்கு காலையில் இந்த நாளில் தான் எழுதினேன். உடனே அச்சுக்கு வந்தது. இவ்வளோ காலம் நான் சினிமாவில் என் காலத்தை வீணாக்கிட்டேனேன்னு அழுதுருக்கேன். ஏன்னா நான் நினைச்ச படத்தை எடுக்கவே முடியல கடைசி வரைக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதான் என்னுடைய ஆசைக்கும் கொஞ்சம் மக்களோட விருப்பத்துக்கும் எடுத்தேன். விருப்பத்துக்காக அவங்க என்ன விரும்பான்னு தெரியும், கொஞ்சம் மாற்றுவோம்னு நினச்சேன். அது ரெண்டும் இல்லாமல் போயிடுச்சு. அதை ஒன்று எழுதுறேன், 2 மாடு ஓட்டி தானே உழவு ஓட்ட முடியும், ஏர் ஓட்டுறது. ஒன்று உழவு மாடு, இன்னொன்று கவலை ஓட்டுற மாடு. கவலை ஓட்டுறனா பின்னாடி எடுத்துகிட்டு போகும். நான் அதை அந்த வேலையை நான் செய்திருக்கேன்னு எழுதியிருக்கேன். சினிமாவையும் இலக்கியத்தையும் ரொம்ப அது வேற விஷயம். என்னுடைய சினிமா வந்து தீவிரமான சினிமா கருத்துக்களை கொண்டு போய் ஒரு பொழுதுபோக்கு சினிமாவுக்குள்ள நான் அடைக்க பார்க்குறேன். அது என்ன ஒரு ஆசை தான். சரி, மக்களுக்கு இந்த ரசனையை உருவாக்கிடுமே. என்னால் செய்ய முடியல. அம்மாவின் கைபேசி சொன்னாங்க, அது சரியா எடுக்கலையோ, அதெல்லாம் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், இன்னைக்கு என்ன தேதி எழுதி வச்சுக்கங்க. எவனா ஒரு ஆய்வாளன் வந்து அதை பண்ணுவான். அது ஒரு மனசாட்சியை பற்றிய ஒரு நல்லவன் தப்பு பண்ணிடுறான். எல்லாரும் தப்பு பண்ணுறோம். ஒரு கெட்டவனோட சேர்ந்து தப்புன்னா அவன் கண்டுக்காம போயிட்டு ஜாலியாக இருங்க, என்னென்ன பண்ணுறான். ஆனால் அந்த நல்ல மனசு இடம் கொடுக்க முடியல. அதுதான் அந்த படம். இதை யாருமே புரிஞ்சுக்கல. ஏன்னா அது அந்த பார்வையில படம் பார்க்கறது இல்லையே. எப்போ கதாநாயகன் வருவான், எப்போ கதாநாயகன் ஆடுவா, காமெடியாக வருவான், அது வரும். இப்படியே படம் பார்த்தா நான் என்ன செய்யறது? அது அல்ல. இது எதுக்குன்னா, ஒன்றுக்கு ஒரு பார்வை இருக்கு. எங்க இருந்தாவது ஒரு தம்பியை வந்து உருவாவான், எங்க இருந்தாவது வருவானுங்க, நிச்சயமா வருவாங்க. நான் வேண்டி மிக வந்து இந்த சமுதாயத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான். எப்பங்க நம்ம வந்து போராட போறோம்? எதுக்கு தெரியுமா? ரேஷன் கடையில் 50 கிராம் கம்மியாக போட்டாங்கன்னு போராடுறது இல்லை. தமிழை மட்டும்தான் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம். சட்டம் மாறி போயிடும். சட்டம் மாற்றுவாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை. அரசாங்கம் என்ன செய்யும்? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி கொடுங்களும் அரசாங்கத்திட்ட இருக்கு, ஆங்கில பள்ளியை விட. அதுக்கான வேலை வாய்ப்பு இதெல்லாம் உருவாக்கி அது அப்படியே கொண்டு போகணும். எங்கேயோ போகலாங்க. இன்னமும் நம்ம பாரதியாரையும் காமராஜர், எங்க காமராஜர் மாதிரி அரசியல்வாதி வர வேண்டியதானே? வரலையே. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு யார் பேரை வைக்க போறோம்? யாரும் இருக்கிறது யார் பேரை வைப்பீங்க நீங்க? ஆனா ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு அழிவுக்கு பிறகுதான் உருவாக்கமே தொடங்குதுங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாமே போய்கிட்டு இருக்கு.